ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல கனிஞ்ச 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 2 பூண்டு, 50 கிராம் இஞ்சியும் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக பூண்டும் இஞ்சியும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் அரைச்சி நான் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தக்காளியை நல்லா கழுவிட்டு உப்பு போட்ட தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். அடுத்து தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம் பருப்பு, கட்டிப்பெருங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கட்டிப்பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அடிகனமான வானொலி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 50 ml நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போடுங்க. கட்டிப்பெருங்காயமும் அடுத்தது போடுங்க. அடுத்தது ஒரு கையளவு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நீங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதில் எடுத்து ஊற்றிடுங்க. அடுத்தது வேணுங்கிற மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். உப்பு நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தூளுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இதை நல்லா கொதிக்க விடணுங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கொதிக்க விடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் இல்லைன்னா பஸ் ட்ராவலில் தக்காளி தொக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக இப்போ புளி சேர்த்துக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு பாதியாக மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி தொக்கு கொஞ்சம் சிந்திருக்கு. இது கொதிக்கும் போது எண்ணெய் வெளியில் தெரிக்குங்க. வேணும்னா நீங்கள் சுற்றி நியூஸ் பேப்பர் வச்சு விட்டுக்கோங்க. டெய்லியும் என்னடா சட்னி அரைக்கிறதுன்னு யோசனை பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் விமன் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே கை கொடுக்கும். நீங்கள் இதை அப்பப்போ வேணுங்கப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே சுண்டிருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு கிண்டி விட்டுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியாக நான் எனக்கு வேணுங்கிற எண்ணெயை ஊற்றி கிண்டி விட்டுட்டு இதை ஆற விட போகிறேன். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.